Hi friends, welcome to SRAS Academy. Unit 5 கான ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ ஆல்ரெடி ஒரு 300 கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட்ல பார்த்துட்டோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் இன்னும் 300 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ரிவிஷனை கொஷின்ஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் வீடியோவாக இருக்கும். ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே நீங்கள் அது ஒரு ஆடியோ நோட்டாக தாராளமாக கேட்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 301. உணவில்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது தென்னை. வேளாண்மைக்கு பயன்படாத நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தரிசு. பிறப்பிடம் அடிப்படையில் கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டு இருப்பது வாழ்நாள் இடப்பெயர்வு. வாழிடம் அடிப்படையில் கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டிருப்பது வாழிட இடப்பெயர்வு. வெளிக்குடியேற்றம் குறைவு உள்ள மாவட்டம் சேலம். சர்வதேச குடியேறுபவர்களில் பெண்களின் சதவீதம் 15%. உலகிலேயே 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையிலான இடப்பெயர்வு பாதை. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை ஆர்க்டிக் டென். தொடக்கூடிய பொருட்களை பொருளியல் அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? பண்டங்கள். பண்டங்கள் போல தொட்டு உணர முடியாதது பணிகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு C+I+G+X-M. அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை அங்காடி மதிப்பு. நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ டேஷ் எனப்படும். இடைநிலை பண்டங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த பண்டங்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறது? இறுதிநிலை பண்டங்கள். இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இருமுறை கணக்கிடுதல். டேஷ் என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும். மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி GNP is equal to C+I+G+X-M+NFIA. வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி NNP is equal to மொத்த நாட்டு உற்பத்தி GNP மைனஸ் தேய்மானம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து தேய்மானத்தை கழித்து பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி NDP is equal to மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP மைனஸ் தேய்மானம். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு கருவி தலா வருமானம். 1867-68 வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் தாதாபாய் நவ்ரோஜி. நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனி நபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானம் தனிப்பட்ட வருமானம். தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களில் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் செலவிட தகுதியான வருமானம். 1934ஆம் ஆண்டில் யாரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது? சைமன் குஸ்னட். வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும் போது வருமானம் கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம். மதிப்பு கூட்டும் முறையில் இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்? இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பிற்கு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO. பணிகள் துறை 2018-19 நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் எத்தனை கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது? 92.26 லட்சம் கோடி. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா எந்த வரிசையில் உள்ளது? 2வது. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியாவினால் வெளியிடப்படுவது 7.39%. இந்தியா தொழில்துறையில் எத்தனை இடத்தில் உள்ளது? 8வது. இந்தியா பணிகள் துறையில் எந்த இடத்தில் உள்ளது? 6வது.
இந்தியா பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரியான எதைவிட அதிகமாக உள்ளது? 6.4%. தொழில்துறையின் பங்களிப்பில் உலக சராசரியை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? 30%. பணிகள் துறையின் பங்களிப்பில் உலக சராசரியை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? 63%. ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல். பொருளாதார வளர்ச்சி என்பது குறுகிய கருத்து. பொருளாதார முன்னேற்றம் என்பது பரந்த கருத்து. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுப்பது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்தில் வெளியீட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDIயின் குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிப்பது பொருளாதார முன்னேற்றம். 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் எத்தனை மடங்காக உயர்ந்துள்ளது? 2. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58% எத்தனையாக உயர்ந்துள்ளது? 64%. 1990ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு குறியீடு என்பது பாகிஸ்தானை சேர்ந்த எந்த நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மெஹபத் உல் ஹக். 1972இல் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கே வாங்ஹக். பம்பாய் விமான நிலையத்தில் எந்த பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GNH மிக முக்கியம் என்றார்? நிதி காலங்கள், ஃபினான்ஷியல் டைம்ஸ். 2011இல் வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. GNHன் 4 தூண்கள் யாவை? நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். GNH எத்தனை களங்களை கொண்டுள்ளது? 9. LPG என்பது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். நமது அரசாங்கம் எந்த ஆண்டு முதல் LPGயை நடைமுறைப்படுத்தியது? 1991. உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பது உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பேராசிரியர் தியோடர் லெவிட். சுமேரிய மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே உருவாக்கியது என்று கூறியவர் ஆண்ட்ரே குந்தர் பிராங்க். ரோம், பார்த்தியன் பேரரசுகளும் மற்றும் ஹான் வம்சத்திற்கிடையேயான வணிக உறவுகள் எதன் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது? பட்டு சாலை, சில்க் ரூட். முதல் பன்னாட்டு நிறுவனம் என அழைக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம். முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1602. கிபி 1053இல் எந்த வர்த்தகர்கள் சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர்? கலிங்க வர்த்தகர்கள். வாஸ்கோடகாமாவால் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு எதன் வழியாக புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டது? நன்னம்பிக்கை முனை. வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்த்துகீசியர்கள் எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர்? மே 1498. 1502இல் வாஸ்கோடகாமாவின் 2வது பயணம் இந்தியாவில் எங்கு வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது? கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக டேஷ் இருந்தது? கொச்சின். டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் யாரால் உருவாக்கப்பட்டது? அட்மிரல் வான் டெர் ஹெஹென். டச்சுக்காரர்கள் 1610ஆம் ஆண்டில் சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த இடத்தில் மற்றொரு தொழிற்சாலையை நிறுவினர்? பழவேற்காடு. டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் இண்டிகோ, வங்க கச்சா பட்டு. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது பழவேற்காடு. எந்த நாளில் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது? 31 டிசம்பர் 1600. கோல்கண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு என்ன பட்டத்தை வழங்கி 1632இல் அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கினார்? கோல்டன் ஃபயர்மேன். சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஆண்டு 1639. ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையகம் மசூலிப்பட்டினம். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்ட வருடம் 1616.
1620ஆம் ஆண்டில் இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களின் தலைமையிடம் டிராங்குபார், தரங்கம்பாடி, தமிழ்நாடு. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668ஆம் ஆண்டு யாரிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? கோல்கொண்டா சுல்தான். டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்த ஆண்டு 1693. 1701 பாண்டிச்சேரி யாரின் தலைமையிடமாக மாறியது? பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்தில் வங்கியில் எவ்வளவு தங்கத்தை அடமானம் வைத்தது? 40 டன். டங்கல் வரைவு கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1994. ஹீரோ மற்றும் மோட்டாகாப் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமையகம் புதுடெல்லி. பஜாஜின் தலைமையகம் பூனா. டிவிஎஸின் தலைமையகம் சென்னை. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் மும்பை. பாரத் ஏர்டெல்லின் தலைமையகம் புதுடெல்லி. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1999. உலக வர்த்தக அமைப்பின் உடன்படிக்கை எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1 ஜனவரி 1995. தொன்மையான உலகமயமாக்கல் என அழைக்கப்பட்ட காலம் கிரேக்க காலம். காட் ஒப்பந்தத்தில் இந்தியா எப்போது கையெழுத்திட்டது? 1947. நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனத்தை எவ்வாறு அழைக்கலாம்? பன்னாட்டு நிறுவனம். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 1986ஆம் ஆண்டின் 8வது சுற்றில் எத்தனை நாடுகள் பங்கேற்றது? 117. 1947இல் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் 23. 1845இல் டேனிஷ்காரர்கள் அனைத்து குடியேற்றங்களையும் யாருக்கு விட்டு சென்றனர்? ஆங்கிலேயர். இந்திய அரசாங்கம் 1991இல் எதை அறிமுகப்படுத்தியது? புதிய பொருளாதார கொள்கை. டங்கல் வரைவு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் ஆர்தர் டங்கல். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 1991. மக்கள் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பராமரிப்பதற்காக சாப்பிடும் மற்றும் அருந்தும் எந்த ஒரு பொருளும் இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. உணவு. ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிப்பது உணவு பாதுகாப்பு. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்று கூறியவர் MS சுவாமிநாதன். விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உணவு கிடைத்தல். முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்று உணவுக்கான அணுகல். ஒருவரின் திறன்களும் வாய்ப்புகளும் எதனுடன் தொடர்புடையது? சொத்துக்கள் மற்றும் கல்வி. உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் உணவினை உறிஞ்சுதல். அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தி அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசிக்கான எந்த திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது? உயர் ரக விளைச்சல் வகைகள். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை எதன் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது? இந்திய உணவுக் கழகம். பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுவது குறைந்தபட்ச ஆதரவு விலை. எந்த முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது? உலகளாவிய பொது வழங்கல் முறை யுனிவர்சல் PDS. இந்திய நாடாளுமன்றத்தால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமானது எத்தனை சதவீத நகர்ப்புற குடும்பங்களையும் எத்தனை சதவீத கிராமப்புற குடும்பங்களையும் நடத்தியது? 50% மற்றும் 75%. இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முன்னுரிமை குடும்பங்கள். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1 நவம்பர் 2016. உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் அரசாங்கத்தால் வழங்கப்படுவது தாங்கி இருப்பு பஃபர் ஸ்டாக். ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு வாங்கும் திறன். விலை ஏறும்போது வாங்கும் திறன் டேஷ் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் டேஷ் அதிகரிக்கிறது. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு எத்தனையாக உள்ளது? 1.7. ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுவது வாங்கும் சக்தி சமநிலை. புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. 2010ஆம் ஆண்டு பல பரிமாண வறுமை குறியீடு ஆனது எந்த அமைப்புகளால் தோற்றுவிக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வறுமையின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3.
வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 40% அதிகமானோர் உயர் வறுமை மாவட்டங்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 30% முதல் 40% வரை மிதமான ஏழை மாவட்டங்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 30% குறைவு குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள். 2018 MPI அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? காஞ்சிபுரம். உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பலபரிமாண வறுமை குறியீடு எப்போது தொடங்கப்பட்டது? 2010. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1980. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2011-12. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் நோக்கம் அனைவருக்கும் உடல்நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவது. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக எந்த சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது? 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை. பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் எந்த அரசு பொறுப்பாகும்? மத்திய அரசு. காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை எந்த அரசுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது? மாநில அரசுகள். நடுவண் அரசு எதன் மூலம் பணத்தின் அளிப்பு, வட்டி விகிதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது? இந்திய மைய வங்கி. வரி விதிப்பு என்பதன் பொருள் மதிப்பீடு. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என்று வரையறுத்தவர் பேராசிரியர் செலிக்மேன். செலவானது வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் எதை திரட்டுகிறது? கடன். இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் எந்த காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது? மனுஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திரம். நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவது மற்றும் வரி செலுத்துபவரை வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் JS மில். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1660ஆம் ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சர் ஜேம்ஸ் வில்சன். 1857ஆம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணை வரி விதிப்பு. இந்தியாவில் நேரடி வரிகளை விட எந்த வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறது? மறைமுக வரி. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படுவது முத்திரைத்தாள் வரி. விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியானது இந்திய பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 29 மார்ச் 2017. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. மதிப்பு கூட்டப்பட்ட வரி பல முனை வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஒரு முனை வரி. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்காக அனைத்து பண்டங்களுக்கும் எந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி GST. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். வளர்வீத வரியை பொறுத்தவரையில் எது அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கும்? வருமானம். ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு முறைக்கு நேர் எதிர்மானது தேய்வு வீத வரி விதிக்கும் முறை. வரி என்பது கட்டாய செலுத்துகை, கட்டணம் என்பது தன்னார்வ செலுத்துகை. மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம் தொழிற்சாலை. நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல். பொருளாதாரமானது எதன் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது? உற்பத்தி மற்றும் வேலை. வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்துவது நுகர்வோர் பண்டங்கள் துறை. வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்படுவது மூலதன பண்டங்கள் துறை. வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு தொழில் தொகுப்புகள். 1980களில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்ஷலின் எந்த கருத்து பிரபலமாக்கப்பட்டது? தொழில்துறை மாவட்டம். பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிலுக்கு முக்கியமாக மாறிய இடம் சிவகாசி. காலனித்துவ காலத்தில் தோல் உற்பத்தி தொழிலானது எந்த பகுதிகளில் நடைபெற்றது? திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர். போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? ஆவடி, சென்னை. ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? சென்னை. கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டது?
திருச்சிராப்பள்ளி. சென்னையில் மகிழுந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கிய நிறுவனம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். வாகனங்களின் உதிரி பாகங்களின் நகரமாக மாறிய இடம் சென்னை. 1973ஆம் ஆண்டில் எஃகு உற்பத்தி செய்வதற்காக எங்கு இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது? சேலம். விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் கோயம்புத்தூர். பின்னல் ஆடை தொழில் தொகுப்புகள் விரிவாக்கம் திருப்பூர். வீட்டு அலங்கார பொருட்கள் தொழில் தொகுப்புகள் கரூர். சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆசியாவின் டெட்ராய்டு. சுமை தூக்கும் வாகனம் முழு பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் எந்த மாநிலம் பெரும் பங்கு வகிக்கிறது? தமிழகம். நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை கொண்டுள்ளது திருப்பூர். தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உலகளாவிய தெற்கு நாடுகள் குளோபல் சவுத். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்பவை பவானி மற்றும் குமாரபாளையம். பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான இடங்கள் மதுரை மற்றும் காஞ்சிபுரம். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது வேலூர். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்கோசஸ் நிறுவியுள்ளது? 8. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் தொழில் முன்னேற்றத்திற்காக எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1971. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ எந்த ஆண்டு தமிழக அரசால் நம் மாநிலத்தில் சிறுதொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டது? 1970. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சீட். நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 2000. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1984. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஜிஎஸ்டி சாலை தாம்பரம். நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பல்நோக்கு உற்பத்தி செஸ் திருநெல்வேலி. எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அனல்மின் திட்டம் வயலூர். கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். ஓசூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் தானியங்கி பொறியியல் மின்னணுவியல் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. பெரம்பலூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் பல்நோக்கு உற்பத்தி செஸ். தானியங்கி நகரம் சிறப்பு பொருளாதார மண்டலம் தானியங்கிகள் தானியங்கி உதிரி பாகங்கள் திருவள்ளூர். இந்தியா சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஐடிஇஸ் மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டம். உயிரி மருந்துகள் சிறப்பு பொருளாதார மண்டலம் மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு விஷ கட்டுப்பாட்டு மையம் மையமீள் உருவாக்க மருத்துவம் மருத்துவ ஆராய்ச்சி. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது எப்போது? 16 ஜனவரி 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். ஸ்டாண்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்டது எப்போது? 5 ஏப்ரல் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்பது எந்த நிறுவனத்தை அமைக்கிறது? பச்சை புல்வெளி நிறுவனம் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ். செல்வ இலக்கணத்தை வரையறுத்தவர் ஆடம் ஸ்மித். நல இலக்கணத்தை வரையறுத்தவர் ஆல்பர்ட் மார்ஷல். பற்றாக்குறை இலக்கணத்தை வரையறுத்தவர் லயனல் ராபின்சன். வளர்ச்சி இலக்கணத்தை வரையறுத்தவர் சாமுவேல்சன். செல்வ இலக்கணம் எதை உணர்த்துகிறது? தொன்மை காலம். வளர்ச்சி இலக்கணம் எதை உணர்த்துகிறது? நவீன யுகம். பற்றாக்குறை இலக்கணம் எதை உணர்த்துகிறது? புதிய யுகம். நல இலக்கணம் எதை உணர்த்துகிறது? புதிய தொன்மை காலம். பயன்பாட்டை அளக்கும் அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தும் விகிதம் மாறுபடுவது டேஷ் எனப்படும். பொருளாதார சிக்கனம். மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி டேஷ் எனப்படும். பயன்பாடு. பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது? விலை கோட்பாடு. பொருளாதார சிக்கனத்தின் இரு வகைகள் அகம் மற்றும் புறம். நிறுவன பொருளின் உற்பத்தி செலவினை குறைத்து பெரும் நன்மையை குறிப்பது புறப்பொருளாதார சிக்கனங்கள். சம அளவு உற்பத்தி கோடு எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். விலை மாற்றத்துக்கு ஏற்ப அளிப்பில் ஏற்படும் மாற்ற வீதம் அளிப்பு நெகிழ்ச்சி. தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்று கூற்றை கூறியவர் நைட். நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி வளர்ந்து செல் விகித அளவு. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு நேர்மறை. சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர் சம உற்பத்தி வளைவு கோடு. ஆடம் ஸ்மித் கருத்தின்படி யாருடைய துன்பங்களும் தியாகங்களுமே உண்மையான செலவு என்று கூறுகிறார். உழைப்பாளர்கள். உற்பத்தி காரணிகளை வாங்க மற்றவர்களுக்கு செலுத்தும் செலுத்துகை வெளிப்படையான செலவு. ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான வளங்கள் மற்றும் சுய உழைப்பிற்கான செலவுகள் உள்ளார்ந்த செலவு. மொத்த செலவிற்கும் உற்பத்திக்கும் இடையே உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துவது செலவு சார்பு.
மொத்த வருவாய் என்பது பண்டத்தின் விலை இன்டு விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கை. மொத்த செலவு என்பது மொத்த மாறா செலவுகள் பிளஸ் மொத்த மாறும் செலவுகள். சராசரி மாறா செலவின் வளைகோடு எந்த வடிவத்தில் இருக்கும்? யூ வடிவம். முற்றுரிமை போட்டியில் தேவை வளைகோடு என்பது டேஷ் உள்ளது, நெகிழ்ச்சி. முழு பேதம் காட்டுது என்பது முழு நிறைவு பேதம் காட்டும் முற்றுரிமை என பெயரிட்டவர் ஜோன் ராபின்சன். நிறைவு போட்டியில் ஒரு நிறுவனத்தின் விலைக்கோடு எவ்வாறு அமையும்? படிகிடை கோடு. அங்காடியை காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் ஆல்பர்ட் மார்ஷல். ஒரு பொருளுக்கான அளிப்பை குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடிவது குறுகிய கால அங்காடி. எந்த அங்காடி கீழ் ஒரு நாட்டின் முழு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் பெறும்? மிக நீண்ட கால அங்காடி. பண்டத்தின் அளவின் அடிப்படையில் அங்காடி என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? மொத்த விற்பனை அங்காடி, சில்லறை அங்காடி. முற்றுரிமை அங்காடி எந்த அங்காடியின் கீழ் வரும்? நிறைகுறை போட்டி அங்காடி. ஒரு தொழிலில் இருக்கும் ஒற்றை உற்பத்தி அலகு நிறுவனம். ஒரு பொருளாதாரத்தில் ஒரே மாதிரியான பொருளை உற்பத்தி செய்யக்கூடியதை குறிப்பது தொழில். நிறுவனம் மாறா நிலை அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமநிலை. முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் டேஷ் பெறும்? அதிக லாபம். மீட்டெடுக்க முடியாத கடந்த கால செலவுகள் அமிழ்த்தப்பட்ட செலவு. வியாபார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்புடைய செலவுகள் வாய்ப்பு செலவு. உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறுகின்ற செலவு மாறும் செலவு. ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு இறுதிநிலை செலவு. கூலி என்பது எந்த செலவிற்கு எடுத்துக்காட்டு? மாறும் செலவு. உற்பத்தியின் ஒவ்வொரு காரணியும் எதற்கு சமமாக வெகுமதி பெறுகிறது? சராசரி உற்பத்தி மதிப்பு. ஒரே ஒரு மாறியின் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனி சமநிலை. உள்ளார்ந்த செலவு மற்றும் வெளிப்படையான செலவின் கூடுதல் பொருளாதார செலவு. சமநிலை என்பது மாற்றமில்லா நிலையை அடைவது என குறிப்பிட்டவர் ஸ்டிக்லர். மக்கள் என்ன விரும்புகிறார்கள் மற்றும் மக்கள் எதை பெற முடியும் ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி பற்றாக்குறை. மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். இயக்கநிலை லாப கோட்பாடு என்ற கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஜே.பி. கிளார்க். மொத்த லாபம் என்பது மொத்த வருவாய் மைனஸ் மொத்த செலவு. பொருளாதாரம் நடவடிக்கையின் துவக்க புள்ளியாக விளங்குவது நுகர்வு. உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தி. நுண் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை முதலில் பயன்படுத்தியவர் ராக்னர் பிரிஸ். வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் ஜே.எம். கீன்ஸ். தொழில்களில் நுழையும் நிறுவனம் பிற நிறுவனங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் போது அதிக லாபத்தை கொண்டிருக்கும் லாப கோட்பாடு முற்றுரிமை கோட்பாடு. எதிர்பாரா செலவுகள் என்ற கருத்தை கீன்ஸ் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? முன்னெச்சரிக்கை நோக்கம். சமநோக்கு வளைகோட்டு முறையை உருவாக்கியவர் எஃப்.டபிள்யூ. எட்ஜ்வர்த். மதிப்பு மற்றும் மூலதனம் என்ற நூலை எழுதியவர் ஜே.ஆர். ஹிக்ஸ். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றிய அறிவியல் நெறிப்படி படிப்பது மக்கள் தொகையியல். வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மூன்றாம் உலக நாடுகள். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரத்தின் வரிசையில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? 7வது. இந்தியாவில் எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது? 17%. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை எண்ணளவு ஆய்வின் அடிப்படையில் சரியாக முறைப்படுத்தியவர் ஆல்பர்ட் மார்ஷல். தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாடை விளக்கியவர் ஆடம் ஸ்மித். அதிக பிறப்பு விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் கேரளா. மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. இந்தியாவில் முதன்முறையாக எந்த நூலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது? அர்த்த சாஸ்திரம். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 1872. பெரும் பிரிவினை ஆண்டு என்று கூறப்படும் ஆண்டு 1921. சிறுபிளவு ஆண்டு என்று கூறப்படும் ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று கூறப்படும் ஆண்டு 1961. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்பதை எதனால் குறிக்கிறது? மக்கள் தொகை மாறுதல். நுகர்வோர் எச்சம் என்பது எதற்கு சமமானது? தகு விலை மைனஸ் உண்மை விலை. மைக்காத்தாள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? முதலிடம். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 3வது. இந்தியாவில் உள்ள தங்க சுரங்க பகுதிகள் எவை? கோலார், ஹட்டி, ராம்கிரி வயல்கள். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது? பெங்களூர். ரயில்வே இருப்பு பாதையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 4. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. அதிக மக்கள் தொகை அடர்த்தி உடைய மாநிலம் பீகார். பீகாரில் 1 சதுர கிலோமீட்டருக்கு உள்ள மக்களின் எண்ணிக்கை 1102. இந்தியாவில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா.
இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் பீகார். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதியவர் காந்தி. பழங்கால இந்திய வர்த்தகம் யாரால் எழுதப்பட்டது? அம்பேத்கர். எந்த தொழில் மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார்? வேளாண்மை. வள்ளுவரின் நிறைய பொருளாதார கருத்துக்கள் இதில் காணப்படுகிறது. பொருட்பால். இந்திய மக்கள் தொகை 1 பில்லியனை கடந்த ஆண்டு 2001. ஜனநாயக சம தர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? இந்திய ரூபாயின் சிக்கல்கள். VKRV ராவ் யாருடைய மாணவர்? கீன்ஸ். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் பெருநகரங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது? உத்தரப்பிரதேசம். இந்த வீடியோல மேலும் 300 கொஸ்டின் சூப்பரா படிச்சு முடிச்சிட்டோம். இன்னும் 300 கொஸ்டின்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு யூனிட் 5ல. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா படிச்சுட்டு இருங்க எக்ஸாமுக்கு. உங்களுக்கு சப்போஸ் PDF தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டீட்டெயில்ஸ் வைக்கிறேன் நம்பரை. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் PDF வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.